அவன் ஒரு துன்மார்க்கன். தான் நம்புகிற சித்தாந்தத்தை அது மட்டும்தான் சரியென்று நினைத்து வாழ்ந்து கொண்டு அநேகரை துன்புறுத்தி பாடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தவன். அப்பேற்பட்ட துன்மார்க்கன் ஒரு நாள் அற்புதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். தான் தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்த போதும் கூட கடந்த காலத்தில் தான் வாழ்ந்த அந்த பயங்கரமான துன்மார்க்க வாழ்க்கையின் அடிப்படையில் தன்னவர்களே தான் எந்த ஜனத்தின் மத்தியில் வாழ்ந்தானோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக தான் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டானோ, அதே ஜனங்கள் என்னுடைய வாழ்க்கை சரியாகிவிட்டது, கிறிஸ்தியன் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்று சொன்னபோதும் கூட அதை நம்பக்கூட முடியாத அளவுக்கு துன்மார்க்கமான வாழ்க்கை கடந்த காலத்திலே வாழ்ந்திருந்தான். ஆனாலும் ஏதாவது ஒன்று செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருந்தான். அப்படி முயற்சி செய்தபோது அவனை சார்ந்தவர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று முயன்றார்கள். அப்படி அவன் மீது கொலை முயற்சி நடந்தபோது அதற்கு தப்பித்து இடம்பெயர்ந்து தூரமாக சென்று விடுகிறான். அப்படி அநேக வருடங்கள் தனிமையிலே தூர இடத்திற்கு சென்று வாழ வேண்டிய சூழல் உண்டாயிற்று. ஒரு நாள் ஒரு ஆவிக்குரியவன், ஒரு சிநேகிதன், தூர பிரதேசத்திலே இருக்கின்ற ரட்சிக்கப்பட்டிருந்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த ஒரு ஆவிக்குரியவன், இவன் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், உண்மையாகவே மனம் திரும்பியிருக்கிறான். ஆனால் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால், ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் பெரிய ஊழியம் செய்வான் என்று அந்த நபர் கண்டுகொண்டார். அதை உணர்ந்து தூர இடத்திற்கு போன இந்த மனிதனை தேடி 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 ஒரு இடத்திலே கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்து மிகவும் சந்தோஷப்பட்டான். என்ன செய்தாவது மறுபடியும் அழைத்துக் கொண்டு வந்து அவனை ஊழியம் செய்ய வைக்க வேண்டும், அவனைக் கொண்டு தேவ செய்தியை பகிர வைக்க வேண்டும், அவனுக்கு ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்தான். இப்படி முயற்சி செய்தது மாத்திரமன்றி எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய போதும் கூட தான் நேரடியாக சென்று அவனை அழைத்துக் கொண்டு வந்து விட்டான். அழைத்துக் கொண்டு வந்தது மட்டுமல்ல, தன்னோடே கூட ஊழியத்திலே பங்கெடுக்கிற வாய்ப்பையும் கொடுத்து தேவ வார்த்தைகளை போதிக்க உற்சாகப்படுத்தினான். அப்படி உற்சாகப்படுத்தப்பட்ட அந்த ஊழியக்காரன் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறான். தேவன் எங்கே போகச் சொன்னாலும் அங்கே போனான். எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்தான். காரணம் என்னவென்றால், ஒரு நல்ல நண்பன், ஒரு ஆவிக்குரியவன் தன்னை நேசித்து தன்னை கண்டுபிடித்து எனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியை அடையாளம் கண்டுகொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் எந்த சபைக்கு அந்த சிநேகிதன் அழைத்துக் கொண்டு வந்தானோ அந்த சபையோரும் கூட மிகவும் நேசித்து, தேவன் உனக்கு அருளியிருக்கிற பிரசங்கத்தின் வரத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை நீ பயன்படுத்திக்கொள், உனக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை அந்த சபை, அதேபோல அந்த சிநேகிதன் உற்சாகப்படுத்தி அவனை அனுப்பி வைக்கிறார்கள். அவன் அவ்வளவு அற்புதமான ஊழியங்களை செய்தான். எத்தனையோ ஊர்களுக்கு சென்று சபைகளை அங்கே ஸ்தாபித்தான். அநேகமான பெரிய பெரிய ஊழியக்காரர்களை உருவாக்கினான். யூரோப் கண்டத்திற்குள்ளே நுழைந்து முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை அறிவித்த ஊழியனாக சரித்திரத்திலே இடம்பெற்று விட்டான். அது மாத்திரமல்லாமல் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே கவனமாக பார்ப்போம் என்றால் 27 புத்தகங்கள் உண்டு. அந்த 27 புத்தகங்களிலே 14 புத்தகங்களை அவன்தான் எழுதினான். இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த அற்புதமான ஸ்டோரி பைபிள் தான் இருக்கிறது. அதாவது ஒருவேளை நான் சொன்ன ஸ்டோரியை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 14 நிருபங்களை எழுதியது யாரு யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்லுங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல். நான் முதலிலே அறிமுகம் செய்து வைத்த அந்த துன்மார்க்கன்
பின்னொரு காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலானான். முதலில் சபையை துன்புறுத்தியவன், அவன் நம்பியிருந்த யூத சித்தாந்தம் தான் கரெக்ட் என்று நினைத்திருந்தவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த எல்லோரையுமே துன்புறுத்தினவன், பயங்கரமாய் அடித்து சிறையில் அடைத்து சில பேரை கொன்றும் கூட இருக்கிறான். அப்படிப்பட்டவன் அற்புதமாக மனம் திரும்பினான். அப்படி மனம் திரும்பி இப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன வேளையில அவனை சுற்றி இருந்த ஜனங்களே அவனை புறக்கணித்தார்கள். அவன் எருசலேமுக்கு வந்து, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் பிரசங்கிப்பேன் என்று சொன்னபோது சீஷர்கள் கூட பயந்தார்கள். இது பவுலுடைய புதிய தந்திரம். நம்மை கொல்வதற்கு நம் மத்தியிலேயே வந்து நம்மில் ஒருவனாக உருவாகிறான், நம்மை கொலை செய்வதற்காக என்று சீஷர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவனை நம்பவில்லை. அப்படிப்பட்ட சமயத்தில்தான் பர்னபா என்ற பெயருடைய ஒரு அற்புதமான ஆவிக்குரியவன் பவுலுக்குள்ளே இருந்த தேவ ஆவியானவரை அடையாளம் கண்டுகொண்டான். அந்த பர்னபா தான் பவுலை சீஷர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து, பயப்படாதீங்க, ஏதோ தந்திரமாக ஏதோ முயற்சி செய்து நமக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என நினைக்கிறீங்க, அது உண்மையில்லை. இவன் உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறான், நிஜமாக தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறான், இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எருசலேமிலே இருந்த சீஷர்களிடத்திலும் எருசலேமிலே இருந்த சபையோரிடத்திலும் சொல்லி பவுலை அறிமுகப்படுத்தியது பர்னபா. அப்படி அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு சீஷர்களும் சபையோரும் மிகவும் சந்தோஷப்பட்ட வேளையில மிகுந்த உற்சாகத்தோடு கூட எருசலேமிலே இயேசுவை குறித்த செய்தியை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது எருசலேமிலிருந்து அவனை சார்ந்தவர்களே, பரிசேயர்களும் சதுசேயர்களும் இன்னும் சகோதரர்களும், இவரென்ன ஒரு காலத்திலே கிறிஸ்துவை விரோதித்துக் கொண்டிருந்தான், கிறிஸ்தவர்களெல்லாம் துன்புறுத்தினான், நாம் சொன்னபடியெல்லாம் செய்து கொண்டிருந்தான், இப்பொழுதென்ன முழுமையாக இவன் மாறி நாம் நம்பாத சித்தாந்தத்தை போதித்துக் கொண்டிருக்கிறானே என்று பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அப்படி பவுலை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தபோது பவுல் தன் சகோதரர்களின் உதவியோடு கூட நடுராத்திரியிலே தப்பித்து அங்கிருந்து ஓட வேண்டிய சூழல் உண்டாயிற்று. பவுல் தர்சு என்கிற பட்டணத்தை சேர்ந்தவன். எனவே திரும்ப தன்னூருக்கே அவன் சென்று விடுகிறான். வாரங்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, வருடங்கள் கூட கடந்தன. பவுல் என்ன ஆனான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று ஒருவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சமயத்துல பவுல் துன்புறுத்திக் கொண்டிருந்தபோது, சபை மிகுந்த பாடுகளுக்குள்ளாக இருந்தபோது அநேகர் அந்த எருசலேமிலிருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு ஓடிப்போனார்கள். அப்படி தப்பி ஓடி போனவர்களிலே சிலர் அந்தியோக்கியா என்கிற பகுதிக்கு சென்று அங்கே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி சுவிசேஷத்தை அறிவித்த காரணத்துக்காக அந்தியோக்கியா என்று அழைக்கப்பட்ட அந்த ஊரிலே சபை உருவாயிற்று. அப்படி சபை உருவான போது திரளான மக்கள் அந்த சபைகளிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த போது எருசலேமிலே இருந்த சீஷர்கள் எருசலேமிலே இருந்த பெரியவர்களே, அதாவது சபைக்கு மூப்பர்களாக இருந்தவர்களை எல்லாம் அழைப்பித்து, நீங்கள் சென்று அந்தியோக்கியா என்கிற அந்த ஊரிலே அற்புதமான சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, எனவே அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி எருசலேம் சபையிலே மூப்பர்களாக இருந்து கொண்டிருந்த பர்னபா கூடவே சீலா இவர்கள் 2 பேரையும் அந்தியோக்கியா என்கிற பட்டணத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்தியோக்கியா என்கிற பட்டணத்திற்கு வந்தபோது அங்கிருந்த சபையை பார்த்தபோது இவர்கள் மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சபைகளிலே இருந்த சபையோரினுடைய ஆவிக்குரிய நடத்தை, வேதத்தின் மீதுள்ள பற்றுதலை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு, நாம் மாத்திரமே போதாது, இங்கே இருக்கின்ற சபைகளை, இங்கு நடக்கிற ஊழியங்களை பலப்படுத்துவதற்கு நம்மோட கூட இன்னும் சில ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய வாக்கை பெற்றவர்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறவர்கள் இந்த சபையை, ஊழியத்தை உற்சாகப்படுத்துவதற்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்ற யோசனை வந்தபோது நினைவுக்கு பவுல் வந்தான். ஆமா, இந்த அந்தியோக்கியா என்கிற பட்டணத்திற்கு பக்கத்தில் தானே தர்சு என்கிற ஊரும் கூட இருக்கிறது. அதுதானே பவுலுடைய ஊரும் கூட. அநேக வருடங்களாகிவிட்டது பவுலை கண்டு. எருசலேமிலே தன் மீது கொலை முயற்சி நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த சூழலில் சீஷர்களும் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து பவுலை அனுப்பி வைத்தோம் அல்லவா? இப்பொழுது எங்கிருக்கிறான், எப்படி இருக்கிறான்
தேவனுக்காக வைராக்கியமாக நின்று வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று அந்த எருசலேமிலே பயப்பட்ட அந்த சீஷர்களுக்கு பவுலை அறிமுகம் செய்து வைத்த பர்னபா இப்போதும் பவுலை தேடிச் செல்லுகிறான். அப்படி பவுலை தேடி தர்சுவுக்கு போனபோது பவுலை அவன் கண்டுபிடித்தான். சந்தித்து மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக வருடங்கள் கடந்த போதும் கூட பவுலுக்குள் அதே பற்றுதல், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற அதே வைராக்கியம், அதை கண்டுபிடித்து விட்ட பர்னபா பவுலோடு பேசி, நீ என்னோட கூட வந்துவிடு, தேவ வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், உனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமையின் அடிப்படையில் எத்தனை ஆத்துமாக்களை உன்னால் ரட்சிக்க முடியுமோ அத்தனை ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும், உனக்கு பின்பாக நாங்கள் இருக்கிறோம், வா என்று சொல்லி ஊழியம் செய்வதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, சபை காரியங்களில் பங்கெடுப்பதற்காக, சகாயம் செய்வதற்காக பர்னபா பவுலை அழைத்துக் கொண்டு வந்தான். பவுல் அந்தியோக்கியா என்கிற அந்த பட்டணத்துக்கு வந்து அந்த சபையிலே இருந்தவர்களை பலப்படுத்த ஆரம்பித்தான். பர்னபா பவுல் அற்புதமான ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்த சபை மூப்பர்களோடு பேசினார். பவுலையும் பர்னபாவையும் நான் தெரிந்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று அவர்களுக்கு உணர்த்திய போது இந்த சபையோர் எல்லோரும் கூட உபவாசம் இருந்து பவுலையும் அதேபோல பர்னபாவையும் உற்சாகப்படுத்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை, நீங்கள் செல்லுங்கள், தேவன் உங்களுக்கு தரும் வேலையை செய்யுங்கள், தேவனுடைய வார்த்தையை பிரசுரப்படுத்துங்கள், பிரசங்குங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உங்களுக்கு பின்னால் இருந்து நாங்கள் செய்ய வேண்டிய உதவிகளை செய்கிறோம் என்று சொல்லி பவுலையும் பர்னபாவையும் ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார்கள். அப்படித்தான் ஆரம்பமாயிற்று அன்று அந்தியோக்கியாவிலே இருந்த சபையின் ஊழியம். பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அதிகமாக பைபிளிலே நாம் பார்க்கக்கூடிய பட்டணம் எருசலேம் பட்டணம். காரணம், அங்குதான் சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் பவுல் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த அந்தியோக்கியா என்கிற பட்டணம் அதிகமாக பேசப்பட்டது. காரணம் என்னவென்றால், பவுல் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே அதிகபட்சமாக நாம் பார்ப்பது பவுல் செய்த ஊழியம்தான். முதலாவது பவுல், அதேபோல பர்னபா, இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அநேக பட்டணங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அநேக பகுதிகளிலே சபையை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு பவுலும் சீலாவும் சேர்ந்து மறுபடியும் சென்று அநேக பட்டணங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தொடர்ந்து முன்னேறிய போது அவர்கள் இருவரும் நினைத்தது என்னவென்றால், ஆசியா கண்டத்திற்கு நாம் போக வேண்டும், ஆசிய நாடுகளுக்கு போக வேண்டும் என்றால், ஒருவேளை இந்த பக்கம் இந்தியாவாக இருக்கலாம், அல்லது ரஷ்யாவாக இருந்திருக்கலாம், அல்லது சைனாவாக இருந்திருக்கலாம், ஆசியா கண்டத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஜெபித்த வேளையிலே பவுலுக்கு தரிசனம் கிடைத்தது. மக்கதோனியா என்கிற ஊருக்கு நீ வரவேண்டும் என்று தரிசனத்தின் மூலமாக பவுல் உணர்த்தப்பட்ட போது, நம்முடைய தேசத்தின் பக்கம் வரவேண்டிய பவுல் அப்போ யூரோப் கண்டத்திற்கு போக வேண்டி வந்துவிட்டது. அப்படி அங்கு சென்று பிலிப்பி என்கிற பட்டணத்திலே இறங்கினான். பிலிப்பி என்ற அந்த பட்டணத்திலே பவுல், சீலா, லூக்கா, தீமோத்தேயு ஆகியவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிலிப்பி என்கிற அந்த பட்டணத்திலே சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த நிருபத்தை பவுல் யாருக்கு எழுதினான் என்றால், பிலிப்பியில் இருந்த சபைக்கு தான் எழுதினான். அந்த பிலிப்பியில் இருக்கிற சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்றால், பவுல் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்த போது ஒரு வியாபாரம் செய்கின்ற ஸ்திரீ பவுலுடைய வார்த்தைகளை விசுவாசித்தாள், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாள். அவள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தபடியினாலே, கொஞ்சம் ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரீயாக இருந்தபடினாலே, தன்னிடமிருந்த பெரிய வீட்டிலே அதன் பாதி பகுதியை பவுலுக்கும் ஊழியத்திற்காகவும் கொடுத்து விடுகிறாள். எப்பொழுது கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாளோ, குடும்பமாக தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தாளோ, அந்த லீதியாள் என்கிற அந்த ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய வியாபாரத்திலே தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பாகமாகிவிட்டது. தான் எதை சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்திலே அதிகபட்ச அளவை தேவனுக்கும், தேவனுடைய ஊழியத்துக்கும், தேவனுடைய சபைக்கும், சுவிசேஷ விரிவாக்கத்துக்கும், தேவ ஊழியக்காரர்களுக்காகவும் கொடுக்க அவள் ஆரம்பித்தாள். பிலிப்பியிலே முதலாவது சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது எந்த இடத்தில் என்றால், லீதியாள் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் கொடுத்த அவள் வீட்டில்தான். அந்த வீட்டிலிருந்துதான் பவுல், சீலா, லூக்கா,
தீமோத்தேயு இவர்கள் எல்லாருமே தேவ செய்தியை கொடுத்தார்கள். அப்படி அந்த பிலிப்பி பட்டணத்திலே தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது பவுலையும் சீலாவையும் பயங்கரமாக அடித்து சிறையிலும் அடைத்தார்கள். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் பவுல் சீலாவும் பாடிய துதிப்பாடல்கள் மூலமாக பூகம்பம் வந்தது, சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. அதன் விளைவாகத்தான் அந்த சிறைச்சாலை அதிகாரியும் கூட அன்று ரட்சிக்கப்பட்டான். அதன் பிறகு அவனுடைய குடும்பமே ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானமும் எடுத்துக்கொண்டார்கள். அவ்விதத்திலே அன்று பிலிப்பி என்கிற அந்த பட்டணத்திலே ஊழியமும் சபையும் உருவாக காரணம் என்னவென்றால் ஒரு ஸ்திரீ செய்த சகாயம்தான். எல்லாத்தையும் ஒரு கதை மாதிரி இவ்வளவு நேரம் ஏன் சொன்னா சுலபமா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று பவுலுக்குள்ளே இருந்த தேவனை குறித்த, தேவ ஊழியத்தை குறித்த, அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரத்தை உணர்ந்து கொண்டான் பர்னபா. அப்படி உணர்ந்ததால் தான் எங்கேயோ தனிமையிலே இருக்கின்ற பவுலை உற்சாகப்படுத்தினான். ஊழியம் செய்வதற்கு, பிரசங்கம் செய்வதற்கு, ஆண்டவரை குறித்த செய்திகளை பிரகடனப்படுத்துவதற்கு வாய்ப்பும் கொடுத்தான். அதன் பலனாக பவுல் எவ்வளவு அற்புதமான ஊழியம் செய்தான். பவுலே சொல்லுகிறான், மற்ற சீஷர்கள் எல்லோரையும் விட அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறேன், அதிகமாக பிரயாணம் செய்திருக்கிறேன், அதிகமாக அடியும் வாங்கியிருக்கிறேன். அவ்வளவு அற்புத ஊழியம் செய்தவன். அப்படி பவுல் ஊழியம் செய்ய காரணம் என்ன? உற்சாகம். அப்படி பவுல் அற்புதமான ஊழியம் செய்த அநேக சபைகளை ஸ்தாபிக்க காரணம் என்னவென்றால், யாரோ ஒருவர் பின்னால் இருந்து பவுல் அப்படி செய்வதற்கு உற்சாகப்படுத்தினார்கள். அந்த ஒருவன்தான் பர்னபா. ஹைதராபாத்துக்கு நான் வந்த புதிதில் 1991 சின்ன சின்ன கிராமங்களுக்கு சென்று சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இப்படி கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிந்த இடங்களில் அல்லாமல் சுவிசேஷம் எட்டாத இடங்களிலே அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்திலே கிராமம் கிராமமாக போய் ஊழியம் செய்து கொண்டு வருவேன். 91 2001 வரைக்கும் நான் ஹைதராபாத்தை சுற்றியுள்ள, அதாவது நான் போகாத கிராமங்கள் ஏதாவது, சுவிசேஷம் அறிவிக்காத கிராமங்கள் ஏதாவது ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். அவ்வளவு சுற்றி இருக்கிறேன், அவ்வளவு சுற்றி சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். அப்படி கிராமம் கிராமமாய் போய் ஊழியம் செய்து கொண்டிருந்த எனக்கு தேவன் ஏவி கல்வாரி காந்தி என்கிற பத்திரிகையை ஆரம்பிக்க உணர்த்தினார். கையில பைசா இல்லாத நிலைமையிலும் கூட விசுவாசத்தோடு அந்த கல்வரி காந்தி மேகசினை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். இப்படி ஆரம்பத்தில் 400 காப்பீஸ் முதலில் பிரிண்ட் பண்ணினோம். ஆனால் அது விரைவாகவே 1,00,000 காப்பி என்று எட்டியது. இந்த பாரத தேச சரித்திரத்தில் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை என்பது 1,00,000 காப்பிகளை எட்டுவது அதுதான் முதல் தடவை. நம்முடைய தேச சரித்திரத்தில் கிறிஸ்தவ பத்திரிகை எதுவும் 1,00,000 எட்டவில்லை. அந்த அளவுக்கு அது எட்டியிருந்தது. 2003 தேவன் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பை அருளினார். அந்த வாய்ப்பு என்னவென்றால் கல்வரி ஸ்வரம் டிவி நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதுதான். ஒரு புறத்திலே நல்ல கவனிங்க, கல்வரி காந்தி என்ற அந்த மேகசினை பிரிண்ட் பண்ணுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் ஒரு சகோதரன் நம்முடைய ஆபீஸுக்கு வந்தார். வந்து, ஐயா, டிவி நிகழ்ச்சிகளிலே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், தேவன் உங்களுக்கு அற்புதமான தேவ வாக்கியத்தை சொல்லுகிற பாக்கியத்தை அருளியிருக்கிறார், எனவே நீங்கள் டிவியிலே தேவ ஊழியம் செய்ய வேண்டும் என்ற போது நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க, டிவியிலே ஊழியம் செய்கிற அளவுக்கு தகுதியோ அதேபோல பொருளாதாரமோ எனக்கு இல்லை என்று சொல்லி நான் அன்று இதுபோன்ற ஊழியம் செய்கிற, ரேடியோவிலே ஊழியம் செய்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய பெயரையெல்லாம் நான் அங்கே குறிப்பிட்டேன். அந்த பெயர்களெல்லாம் அவர் எழுதி கொண்டார். இருந்தாலும் மறுபடியும் கேட்டார், நீங்க கட்டாயமா டிவியில ஊழியம் செய்யணும், நீங்க எப்போ ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நான் தான் சொல்றேனே பிரதர், டிவியில ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமோ அல்லது அதுக்கு தேவையான தகுதியோ பணமோ என்கிட்ட இல்லை, எனவே தயவு செஞ்சு டிவி ஊழியத்தை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு அந்த அளவுக்கு தகுதியெல்லாம் இல்லை, எங்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன கூட்டம் தான், நான் சொன்ன வார்த்தைகள் மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்களோ அல்லது எப்படி அந்த சின்ன குரூப் வாலிபர்களோடு தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்பா அதோட பேரு கால்வரி யூத் மிஷன். ஆரம்பத்தில் கால்வரி யூத் இன் ஆக்ஷன், அதுக்கப்புறம் கால்வரி யூத் மிஷன் என்று பெயர்களை வைத்திருந்தோம். வாலிபர்களாக கிராமம் கிராமமாய் போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருவோம். ஸோ அதனால சொன்ன, சார் எங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப சின்ன கூட்டம் தான், இதெல்லாம் வச்சுக்கிட்டு டிவி ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது என்று நான் சொன்ன வேளையில் அதனால என்னை பார்த்து ஒரு விசித்திரமான வார்த்தை சொன்னார். சின்ன கூட்டம்னு சொல்றீங்களே தவிர என்னுடைய பார்வைக்கு மாத்திரம் அது ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னு சொன்னார். என்ன டிஃப்ரெண்டா தெரியுதுன்னு கேட்டேன். இந்த மும்பை ஹைவே மொத்தமா கூட டிராஃபிக் ஜாம் ஆகிட்டே இருக்கு, அதாவது உங்க ஆலயத்திலிருந்து வெளியே போற ஜனங்களால அப்படின்னு சொன்னார். அது 2003 கால்வரி டெம்பிள் ஆரம்பிக்கவே இல்லை. என்னதுங்க என்று கேட்டேன். இந்த ஹைவே மொத்தமா கூட
டிராஃபிக் ஜாம் ஆயிருக்குங்க உங்க ஆலயத்திலிருந்து வெளியே வர ஜனங்களால, அதைத்தாங்க நான் பார்க்குறேன்னு சொன்னாரு. எனக்கு சிரிப்பு வந்தது. ஏதோ ஒரு விதத்தில் என்ன டிவி ஊழியத்துக்குள்ளே இழுக்கணுங்கிறதுக்காக இவர் அப்படிதானே, சில பேர் தங்களுக்குள்ளே இழுக்கிறதுக்காக எதையாவது சொல்லி எதையாவது செஞ்சு, இல்லை பிரதர் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். நான் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன், அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஊழியக்காரங்களை போய் சந்திங்க, அவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் விசித்திரமா ஒரு பதில் வேற சொல்றாரு. ஐயா, நாங்களும் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நேர்த்தியா தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் என்ற ஒரு லிஸ்ட்டை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த லிஸ்ட்ல உங்க பேர் தான் ஐயா ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற உங்க பேரை நாங்க தள்ளிட்டு, நீங்க என்னன்னா நீங்க டிவி ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க, எங்க லிஸ்ட்ல உங்க பேர் தான் ஏன் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஏன் என் பேர் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா வந்து எனக்கு தெரியாது, யார் வச்சாங்களோ தெரியாது. எங்கிட்ட பணம் இல்லைங்க டிவி ஊழியெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னப்ப அவர் சொல்றாரு, சரி சார் நீங்க முதல்ல கொஞ்சம் பிரசங்கத்தை ரெடி பண்ணுங்க, அதை டேப்ல ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க, ஒருவேளை அந்த ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பின்னால பேசலாம் அப்படின்னு அவர் சொன்னதுனால கஷ்டப்பட்டு ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்க அனுப்பியும் வச்சிட்டோம். நிறைய பேர் அந்த செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு 4000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4 ப்ரோக்ராம், மாசத்துக்கு 4 ப்ரோக்ராம், மொத்தமாக 16000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சா போதுனாங்க. எங்கிட்ட இல்லை. ஸோ நான் என்ன சொன்னேன், எங்கிட்ட 16000 ரூபாய் இல்லாததால நான் உங்களுக்கு அனுப்ப முடியாது, அப்படிங்கிறதால இந்த டிவி ப்ரோக்ராம் வேண்டாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க இல்லை 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 அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பிரதர், நீங்கள் டேப்பை முதல்ல அனுப்பி வைங்க, பணம் அனுப்பாட்டா பரவாயில்ல, டேப்பை தயவு செஞ்சு அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க. ஸோ திரும்பவும் கஷ்டப்பட்டு நான் தான் கேமராமேன், நான் தான் லைட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்குவேன், நான் தான் செய்தியும் கொடுக்கணும், இப்படி எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு அதுக்கப்புறம் சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி போய் தெரிஞ்சவங்க அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி எடிட்டிங் பண்ண சொல்லி ஒரு 800 ரூபாய் கையில் கொடுத்து 4 ப்ரோக்ராமை ரெடி பண்ணேன். 3 to 4 months நான் அந்த டிவியில் தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது ஒரு பைசா கூட என்கிட்ட வாங்காம அவங்க ஊழியம் செய்ய விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்கிட்ட வந்தாங்க. அதே பிரதர் வந்தார். அவர் என்ன கேட்டார்னா, பிரதர் உங்கள் வயசு எவ்வளவு, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். என் பேரண்ட்ஸு என் வயசு எதுக்கு கேட்குறீங்க, என்ன விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லை பிரதர், நம்ம டிவி சேனல் யார் ஆரம்பித்தாங்களோ அவருக்கு ஒரு பேத்தி இருக்கிறா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயா எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பசங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட சொன்னேன். அதை தொடர்ந்து என்னோட டிவி ப்ரோக்ராம் அவங்க இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போதாங்க புரிஞ்சது எதுக்காக என்னோட டிவி ப்ரோக்ராமை ஃப்ரீயாக ஒளிபரப்புனாங்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக போய்கொண்டிருந்த போது கல்வரிசுரம் நிகழ்ச்சி திடீரென்று நின்று போனபோது ஆண்டவர் சமூகத்தில் அழுதேன். ஆண்டவரே, இருதயம் முழுக்க வார்த்தையை கொடுத்தீர், கிராமம் கிராமமாய் போய் வசனத்தை போதிக்க கிருபை அருளினீர், இப்பொழுது வீடுகளுக்கும் குடிசைகளுக்கும் உடைய வார்த்தையை எட்டுகின்ற அந்த மகாபெரிய பாக்கியத்தை கொடுத்து சடனாக அதை நிறுத்திட்டீங்க. ஒரு 4 பேர் எனக்கு பின்னால இருந்து அந்த 4 பேர் ஒரு 4000 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்னா லட்சக்கணக்கானவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஆனால் அந்த 4 பேர் இல்லையா ஆண்டவரே? டிவி ப்ரோக்ராம் நின்று விட்டது என்று நான் அழுத வேளையிலே, கண்ணீர் விட்ட சமயத்தில் தான் தேவன் என்னோடு பேசினார். இன்று 4 பேர் கூட உனக்கு பின்னால் இல்லையே என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய டிவி ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே என்று நீ அழும் நாள் வரப்போகிறது, அவ்வளவாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று தேவன் என்னோட கூட பேசினார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எவ்வளவு அற்புத காரியங்கள், ஆச்சரிய காரியங்கள். கல்வாரி டெம்பிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கல்வாரிசுரம் வந்துருச்சுங்க. அதற்கு பின்பு கல்வாரிசுரத்தை பார்க்கிறவர்கள் தேவ வார்த்தையை விரும்பிய சமயத்தில், ஏற்றுக்கொண்ட சமயத்தில் தேவன் திரும்பவும் என்னோட கூட பேசி கல்வாரி டெம்பிளை ஆரம்பிக்க சொன்னார். 25 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையை பற்றி உங்களுக்கு தெரியும். 10 வருடங்களை எட்டு முன்பே லட்சக்கணக்கானோரை அது எட்டியது. கிறிஸ்தவம் பிறந்த நாளிலிருந்து கடந்த 2000 வருடங்களாக இந்த உலகத்திலே எத்தனையோ சபைகள், எத்தனையோ ஊழியங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 10 வருடங்களில் 25 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குட்டி சபை லட்சக்கணக்கானோரை எட்டுவதென்பது உலக சரித்திரத்திலே எப்பொழுதும் எங்கும் எந்த இடத்திலும் இது யாரும் பாராத ஒரு மகா அற்புதத்தை தேவன் எதற்காகவோ நம்முடைய கால்வரி டெம்பிள் மூலமாக செய்வதற்கு, நாம் எல்லோரும் காண்பதற்கு, அதேபோல சபையிலே தேவனை ஆராதிப்பதற்கான பெரிய கிருபையை தேவன் நமக்கு அருளியும் இருக்கிறார்.
அதன் பலனாகத்தான் இன்று நம்முடைய சபை, நம்முடைய ஊழியங்கள் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை லட்சம் பேருக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் அதிகபட்சம் தேவனுடைய மகா கிருபையினாலே எனக்கு அறிமுகமானார்கள். ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அல்லது கொரியாவாக இருக்கலாம், அல்லது சைனாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், நம் அமெரிக்காவும் கூட. அங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் தேவனால் பலமாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள் அதிகபட்சமானோர் எனக்கு அறிமுகமாகி இருக்கிறார்கள். ஏன் இதை நான் உங்களோடு சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் எல்லோரும் கூட எனக்கு பரிச்சயம் இருக்கிற போதிலும் எந்த ஊழியக்காரரும் ஒவ்வொரு மாதமும் 600 டிவி ஊழியங்கள், 600 டிவி சேட்டலைட் ஊழியங்கள் இதுவரைக்கும் எந்த தேசத்திலும் ஒளிபரப்பாகுவது இல்லை. அது நம்முடைய தேசத்திலே, நம்முடைய கால்வரி டெம்பிளிலே உங்கள் எல்லோரின் சகாயத்தோடு சாத்தியமாகிறது. அன்று நான் எனக்கு பின்னால் ஒரு 4 பேர் இல்லாததாலே கல்வரிஸ்வரம் நின்று போயிற்று. ஆனால் இன்று கல்வரிஸ்வரம் நிகழ்ச்சியை தாங்குபவர்கள் 4 பேர் அல்ல, 40 பேர் அல்ல, 400 பேர் அல்ல, சில ஆயிரக்கணக்கானோரை இந்த எளிய ஊழியக்காரனை உற்சாகப்படுத்துவதற்காக தேவன் எனக்கு பின்னால் நிலைநிறுத்தியிருக்கிறார். அதனால் தான் இந்த பெரிய ஊழியம் சாத்தியமாயிற்று. கல்வரிஸ்வரத்தை தொடர்ந்து தாங்குகின்ற உங்களுக்கு என்னுடைய விண்ணப்பம் என்னவென்றால், இன்னும் சுவிசேஷத்தை அறியாமல் அழிந்து போகிற கோடிக்கணக்கானோர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 பேர் இறக்கிறார்கள். கிறிஸ்துவை அறியாமல் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் சுமார் 110 பேர் இறக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் 110 பேர் கிறிஸ்துவை அறியாமலேயே இறந்து போகிறார்களாம். அவர்கள் எப்படி பிறந்தார்களோ நாமும் அதேபோல்தான் பிறந்தோம். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவை அறியாமல் மாண்டு போகிறார்கள். நாமோ இயேசுவை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் அவர்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் நமக்கு அந்த சுவிசேஷத்தை கேட்கிற பாக்கியத்தை, விசுவாசிக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதேபோல பரலோகத்திற்கு சேருகிற பாக்கியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ரட்சித்திருக்கிறார் என்று சந்தோஷப்படுவோர் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு கடமையை தந்திருக்கிறார். அழிந்து போய்க் கொண்டிருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய கடமை. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் இயேசுவை குறித்து அறிவிக்காவிட்டால், அவர் செய்த தியாகத்தை அறிவிக்காவிட்டால், அவர் செய்த தியாகமே வீணாகி போய்விடும் அல்லவா என்று யோசனை செய்து பாரத்தோடு கூட வரப்போகும் நாட்களிலே இன்னும் அதிகமாய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்மில் எல்லோரும் முன்னுக்கு வருவோம் என்று சொன்னால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அதற்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, முதலாவது ஒரு காலத்தில் ஆண்டவரே கல்வாரிஸ்வரம் நின்று போனது. நின்று போன அந்த நிகழ்ச்சியை, நின்று போயிருந்த சுவிசேஷ ஊழியம் தொடருவதற்கு ஆண்டவர் அநேகரை நீர் அற்புதமாய் எழுப்பினீர். அப்பேற்பட்டவர்கள் பின்னால் இருந்ததால் தான் இன்று இப்படி கோடிக்கணக்கானோர் தங்கள் வீட்டிலேயே சத்திய சுவிசேஷத்தை கேட்க முடிந்திருக்கிறது என்றால், இந்த எளிய ஊழியக்காரனை நேசித்து பின்னால் நின்று உதவி செய்கிற அநேகரால் இது சாத்தியமாகியிருக்கிறது. உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கப்பா. கடந்த காலத்தில் அவர்கள் செய்த தியாகத்தை எல்லாம் ஒரு முறை ஆண்டவரை நினைவு கூறுங்க. இன்னும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு மனதையும், இருதயங்களையும் ஆண்டவரே மேலான ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. அவர்கள் சிந்திப்பது போல உமக்கு தர வேண்டும், சேவைக்காக தர வேண்டும் என நினைக்கிறவைகளை நீர் ஏற்றுக்கொள்வீர் என்றால் கட்டாயமாக அதை செய்ய வாய்ப்பு தருவீர். தேவையான பலனை தருவீர். அப்படி வல்லமையோடு கூட உடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப வேண்டும் என்றும், ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தாவே மாற்றி அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.